Hello students, welcome to Sparks Academy. So நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி TNPSC கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோலயும் நம்ம இந்த லைவ் செஷன்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்போதான் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகுவாங்க. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் லைவ் செஷனோட கண்டினியூஷன் 21st கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. May 3rd தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் வந்து டைம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக பண்ண வேண்டாம். ஸோ லாஸ்ட் டைம் ஹரி வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸை கிரியேட் பண்ணிவிட்டோம். ஸோ அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ தெளிவாக படிங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். So 21st question என்ன அப்படின்னா, so if V is the stream speed and S is the average space gap between vehicles to follow, then the theoretical capacity of a traffic lane with one-way traffic flow by assuming the average length of vehicle of L will be அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு traffic capacity studies அப்படின்னு நம்ம தனியாக படிப்போம். கரெக்டுங்களா? அந்த டிராஃபிக் கெப்பாசிட்டி ஸ்டடியில் நமக்கு ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்குது, தியரிட்டிக்கல் ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி இங்கே என்ன கேட்டுருக்காங்கன்னா, தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை தான் டைரெக்டாக கேட்டுருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா C is equal to 1000 V divided by S அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டுங்களா? 1000 V divided by S அப்படின்றது தான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே C அப்படின்றது தான் கெப்பாசிட்டி. கரெக்டுங்களா? C அப்படின்றது கெப்பாசிட்டி, V அப்படின்றது என்ன? வெலாசிட்டி. V அப்படின்றது வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ அண்ட் S is the ஸ்பேசிங். S அப்படின்றது என்ன? ஸ்பேசிங். S அப்படின்றது ஸ்பேசிங். நார்மலா S is equal to எவ்வளோ எடுத்துக்கோம் அப்படின்னா 0.2V plus L meter அப்படிங்கிறது. L is என்ன? L is nothing but length of the vehicle. ஸோ இதுதான் வந்து டிராஃபிக் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா. ஸோ அதை தான் இவங்க டைரக்டா கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுதான் இவ்வளோ லென்த்தியா வந்து அவங்க கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டிராஃபிக் கெப்பாசிட்டி அப்படின்றது எதை டினோட் பண்ணுது? நம்பர் ஆஃப் vehicles occupying the unit length of a lane of roadway at a given instant அப்படின்றதா என்ன அப்படின்னா டிராஃபிக் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ நார்மலா வந்து ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் வெஹிக்கிள் ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் டிராஃபிக் கெப்பாசிட்டி அப்படின்றது. ஸோ அதில் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ப்ராக்டிக்கல், இன்னொன்று தியரட்டிக்கல் கெப்பாசிட்டி. அது போக வேற என்ன டைப் இருக்குன்னா பேசிக் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவோம், பாசிபிள் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டிராஃபிக் கெப்பாசிட்டி இஸ் தி எபிலிட்டி ஆஃப் roadway to accommodate traffic volume. அதான் traffic capacity-யோட definition. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதே வந்து ஒருவேளை ஹெட்வே தெரிஞ்சது அப்படின்னா, if we know the minimum headway, அப்படின்னா மினிமம் ஹெட்வே தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறது? 3600 divided by HT இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்போ மினிமம் ஹெட்வே தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 21st கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அட் அ எலாஸ்டிக் லிமிட் பெர் யூனிட் வால்யூம் இஸ் நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னா என்ன? ஸோ நமக்கு வந்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரியும். ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்னன்னு சொல்றீங்க? So strain energy is defined as the internal work done to deform a body by the action of externally applied forces. அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெசிலியன்ஸுக்கும் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கும் என்ன வந்து வித்தியாசம் வரப்போகுது அப்படின்றது ஒரு முக்கியமான. ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம், தென் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ரெசிலியன்ஸ் அப்படின்றது என்னன்னா எனர்ஜி தட் இஸ் ஸ்டோர்ட் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா
ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுல வந்து மேக்சிமமா டோட்டல் எனர்ஜியா அப்படின்றதுல தான் வந்து இந்த ப்ரூஃப் ரெசிலியன்ஸுக்கும் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸுக்கும் இதுக்கு வந்து வித்தியாசம் வருது. ஓகேங்களா? ஸோ ரெசிலியன்ஸ் அப்படின்னா due to which a material is able to store energy without having permanent deformation அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் டிஃபார்மேஷன்னா எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள அது எவ்வளவு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்குது அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்? ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு வரப்போ என்ன சொல்றோம்? ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் வந்து மேக்ஸிமம் எனர்ஜி தட் கேன் பி அப்சார்ப்ட் அப் டு தி எலாஸ்டிக் லிமிட். கரெக்ட்டுங்களா? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் the maximum strain energy stored at elastic limit per unit volume அப்படின்றதுல தான் நம்ம என்ன வருது அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்றது வருது. ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் divided by the unit volume அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்ன்றது மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். அது ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படின்றது the strain energy that stored without permanent deformationன்றது ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் வர்றப்போ the maximum strain energy that can be stored within the elastic limit per unit volume அப்படின்றத வந்து என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் பர் டெஃபினிஷன் 22க்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இது ஓகேவா? ஓகே, சூப்பர். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா when, so 23rd question, when load is acting in a longitudinal direction and when a change in length takes place, the strain is known as அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது லாங்கிடியூட் ஒரு மெட்டீரியல்ல லோடு லாங்கிடியூடினல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுல லென்த் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகும். கரெக்டாங்களா? ஸோ இந்த லென்த்ல இருந்து சேஞ்ச் ஆகும், மேபி இப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் வந்து என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. கண்டிப்பா இட் இஸ் அப்சல்யூட்லி லீனியர் ஸ்ட்ரெயின். கரெக்டுங்களா? திஸ் இஸ் லீனியர் ஸ்ட்ரெயின் பிகாஸ் the strain is happen in the longitudinal direction only. கரெக்ட்டுங்களா? அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா linear strain அப்படின்னு சொல்றோம். அப்போ obviously the option A is the correct answer. Option A is the correct answer. ஓகேங்களா? அடுத்து 24th question. The deflection of a beam will be reduced if the moment of inertia of a beam is இன்க்ரீஸ்டா டிக்ரீஸ்டா கான்ஸ்டன்டா இருந்தாவா இல்ல வந்து ஜீரோவா இருந்தாவான்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா நமக்கு தெரியும் எது? ஸோ வி நோ தட் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா. கரெக்டுங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். மொமெண்ட் ஏரியா மெத்தட் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிலாம் கண்டுபிடிப்போம். ஸோ அதுல நமக்கு டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலாவே என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஒரு கேண்டிலிவர் பீம் எடுத்துக்கிறேன். அந்த கேண்டிலிவர் பீமோட deflection beam delta is equal. Deflection என்ன? This is called deflection. Correct? This is called deflection. Correct? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? Deflection அப்படின்னு சொல்றோம். Correct? So deflectionக்கு எக்ஸாக்ட்டா நம்ம டெஃபினிஷன் சொன்னோம் அப்படின்னா it is the distance between the vertical distance between the original axis to the elastic curve of the beam after loading is called deflection. So that is இதுதான் வந்து என்ன அப்படின்னா original axis. This is original axis and this will be the elastic curve. இதைதான் நம்ம என்ன சொல்றோம்? elastic curve. So definition என்ன சொல்லிருக்காங்க? the vertical distance between the original curve and the elastic curve is called deflection அப்படின்னு சொல்லிருக்காங்க. deflection நம்ம காமனா நார்மலா வந்து டெல்டா அப்படின்ற நோட்டேஷன்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டீப்பாக போக வேண்டாம். ஸோ நமக்கு தெரியும் டிஃப்ளெக்ஷன் ஃபார் கேண்டிலிவர் பீம் வந்து WL³ divided by 3EI அப்படின்றது தெரியும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கேண்டிலிவருக்கு பதிலாக ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் WL³ by 48EI. Cantilever with
Simple point load அப்படின்னா so cantilever with point load simply supported with point load அப்படின்னா this is the formula. So நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொன்னேன். So இங்க என்ன கேட்டிருக்காங்க, the deflection of the beam will be reduced if the moment of inertia of beam. moment of inertia என்ன, I தான் moment of inertia. moment of inertia இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், moment of inertia இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா deflection will be reduced. அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. So அப்போ the option is increased. The moment of inertia should be increased. Option A is the correct. ஏன் அப்படின்னா deflection and the moment of inertia are inversely proportional to each other. Inversely proportional to each other. Inversely proportional to each other. So option A is the correct answer. So அப்படியே reverse vice versa இருக்கும். என்னன்னா moment of inertia increase ஆச்சுன்னா deflection வந்து கம்மியாகும். moment of inertia கம்மியாச்சுன்னா deflection வந்து அதிகமாகும். So இதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? So 24th option A is the correct answer. ஓகேங்களா? So next 25 question என்ன அப்படின்னா, the single acting steam hammer weighing W kilonewton and falling through a height of h meter. Falling through a height of h meter அப்படின்னு சொல்லிருக்காங்க. Falling through a height of h meter and it drives a pile to about x centimeter. Drives a pile about x centimeter and the penetration under last 5 blows or few blows. Then the allowable then the allowable load on the pile is dash kilonewton அப்படின்னு கேட்டிருக்காங்க. So நமக்கு தெரியும், so it is nothing but the pile load, the capacity of pile, அதை calculate பண்ணக்கூடிய formula தான். pile load capacity calculate பண்ணுவோம்ல. so என்னென்ன methods இருக்குது, pile load capacity calculate பண்றதுக்கு என்னென்ன formulas இருக்கு. we have static formula and dynamic formula னு ரெண்டு கேட்டகரியா. டைனாமிக் ஃபார்முலான்னு நம்ம ரெண்டு ஃபார்முலா இருக்கு டு ஃபைண்ட் தி pile load capacity. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா we have different equation. ஸோ இந்த இதில் வந்து இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பார்த்தாலே தெரியும். ஸோ பை ஹேமர் அப்படின்றது கொடுத்துட்டான். ஸோ இப்போ இது இட் கம்ஸ் அண்டர் தி டைனமிக் ஃபார்முலா. ஓகே, இட் கம்ஸ் அண்டர் தி டைனமிக் formula. That is when the pile hammer kicks the pile, the total driving energy is equal to the weight of the hammer times the height of drop அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா என்ன, டைனாமிக் ஃபார்முலால இந்த ஃபார்முலா நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா. இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா அதை தான் இங்க கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? engineering use formula என்ன அப்படின்னா, that allowable load QA is equal to WH divided by factor of safety into S plus C அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து engineering use formula. இதுல வந்து W அப்படின்றது என்னன்னா weight of hammer. W is weight of hammer. H அப்படின்றது height of fall of hammer. ஓகேவா? சென்டிமீட்டர்ல எடுத்துக்கோ. height of fall of hammer. FOS தெரியும், factor of safety. நார்மலா factor of safety we are taking as 6. ஓகேங்களா? factor of safety எப்படின்னு எடுத்தோம்னா 6 ன்னு எடுத்துப்போம் நார்மலா. ஓகேவா? C is the empirical constant. C is the empirical constant. நார்மலா எவ்வளவு எடுத்தோம் அப்படின்னா 2.54 drop hammer. ட்ராப் ஹேமருக்கு வந்து 2.5 0.25 ஃபார் ஸ்டீம் ஹேமருக்கும் நாம எடுத்துப்போம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா. ஸோ இதுல இதை தான் வந்து இங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ we know that. So this is the correct answer. ஏன் அப்படின்னா here the மென்ஷன் பண்ணிக்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டீம் ஹேமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டீம் ஹேமர்னால என்ன 0.25 எடுத்துக்கணும். ஸோ இங்க எஸ்ன்ற இடத்துல தான் எக்ஸ் பெனட்ரேஷன் தான் என்னன்னு சொன்னோம், எஸ் அப்படின்னு சொன்னோம். அதுதான் இங்க எக்ஸ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ன்ற இடத்துல எக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்க இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணீங்கனாலே தெரியும். 6 அப்படின்றது என்ன, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தான் this 6. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் 6 and 0.25ன்றது என்ன, சி.
எம்பிரிக்கல் கான்ஸ்டன்ட் நான் என்ன சொன்னேன், ஸ்டீம் ஹேமருக்கு வந்து 0.25 எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னோம். ஸ்டீம் ஹேமருக்கு 0.25 எடுத்துப்போம். அண்ட் WH divided by 6 into x plus 0.25. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் இஸ் தி அலோவபிள் லோட் ஆன் தி ஃபைல். ஓகேங்களா? ஸோ நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல ஏதாவது கன்ஃபியூஷன், இதுல ஏதாவது குழப்பம்? ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட். Very good. Yes, factor of shape is 6. Very good. 0.25 for single acting hammer or steam hammer. Very good, Akila. Super. So next question is compatibility conditions are essentially required. Compatibility condition வந்து எப்போ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ compatibility condition வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா for statically indeterminate structures தான் நம்ம வந்து இந்த compatibility equation வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? compatibility condition வந்து to determine the statically indeterminate structure. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது redundant frame தான் வந்து நம்ம இந்த compatibility conditions வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ compatibility means nothing but a joint in a structure. It cannot be more than one displacement. ஓகேவா? ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியாது. You can't find the ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து redundant frame. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 27th question. The cable of a span L and a central dip D is subjected to a uniform load W per unit length. ஓகேவா? So horizontal depth. The horizontal component of tension cable is அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் காம்போனன்ட் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை நம்ம டயக்ராமெட்டிக்கா வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் கேபிள் இஸ் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம் லோட், தட் இஸ் W per யூனிட். W அப்படின்ற யூனிஃபார்ம் லோடு வந்து இதுல ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் யூனிஃபார்ம் லோடு ஆக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் டிப் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, it is T அப்படின்னு கொடுத்தாங்க. சென்ட்ரல் டிப் T அப்படின்னு கொடுத்தாங்க. So this is the horizontal components. This is the horizontal components and this will be the vertical component VA and VB. Correct? Okay. So as per it is on the uniformly distributed load. So அதனால வந்து we can take as VA and VB is equal to WL by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து என்ன லென்த், லென்த் ஆஃப் தி கேபிள். கரெக்டா? ஸோ VA VB வந்து WL by 2 எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் moment about this point C, moment about C, horizontal dip இருக்கிற point, moment about C எடுக்கிறேன். summation of MC is equal to 0 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா so I will get what, W L square by, not W L square by, it is WL by 2 so W L square by 4 into 2 into 2 minus H into D minus WL square by 8 is equal to 0. So இதை இன்னும் இது எப்படி எழுதலாம்னா minus W into 1 by 2 into 1 by 4, correctங்களா? because WL by 2 plus WL by 2 into 1 by 2 minus H into D. H into என்ன, horizontal component into அதோட மொமெண்ட் என்ன D. ஓகே, vertical force 2 இருக்கு, horizontal component 1 இருக்கு. ஓகேவா? so that is H is equal to, இதை சால்வ் பண்ணோம்னா H is equal to WL square by 8D அப்படின்னு கிடைக்கும். WL square by 8D. ஓகேவா? ஸோ இந்த இதை யூஸ் பண்ணாலும் சரிதான், இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே சேம். ஓகேவா? ஸோ this is the answer for this one. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சம் தான். ஸோ WL square by 8D தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் 27th question, 27th questionக்கு தான் ஆன்சர். ஓகேவா?
Very good. W is divided by 8t. Very good. Super. Okay, வேணா நான் மறுபடியும் சொல்றேன். So vertical reaction rate, that is WL by 2 into L by 2. கரெக்ட்டுங்களா? minus h into d ன்னு எடுத்துக்கலாமா? minus h into d minus W into L by 2, and that is WL by 2 into L by 4 is equal to 0. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will get this equation, and இதை சால்வ் பண்ணீங்கன்னா you will get this equation. ஓகேவா? தட்ஸ் ஆல். இதுதான். ஓகேவா? இதை நீங்க வந்து நம்ம கிளியரா படிச்சிடணும் அப்படின்னா இது ஈஸியாகவே. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா கூட இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்டா வந்து நம்ம வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸாம்ல டைம் வந்து சேவ் பண்ணும். அதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 28th கொஸ்டின். ஃபீல்டு சேனல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆஸ் பர் ஆப்ஷன் இஸ் லேட்டரல் சேனல்ஸ் தான் நம்ம வந்து ஃபீல்டு சேனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ ஃபீல்டு சேனலை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வாட்டர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் கோர்சஸ். ஓகேவா? வாட்டர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Field channel is also known as water courses. Okay, these are the small channels excavated by the cultivators. Okay, so irrigation காக நம்ம யூஸ் டு எக்ஸ்கவேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சேனலை தான் நம்ம வந்து ஃபீல்டு சேனல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதனால வாட்டர் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு சேனல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் வாட்டர் கோர்சஸ். இதையும் நம்ம வாட்டர் கோர்சஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் 29th question. The Euler or Euler critical load of a member is defined as அப்படின்னு கேட்கலாம். Euler's critical load வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ நமக்கு தெரியும். ஸோ Euler's critical load is equal to the formula என்ன? P is equal to pi square EI by L effective square அப்படின்றது நமக்கு தெரியும். Critical load ஓட Euler's formula. ஸோ அதாவது where the load at which column can buckle, காலம் பக்கிள் ஆகிற அளவுக்கு இருக்கிற லோடு தான் என்னன்னு சொல்றோம் நம்ம கிரிட்டிக்கல் லோடு ஆர் பக்லிங் லோடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? The load at which column can buckle is termed as the critical load. ஓகேவா? அதான் சொல்றோம். So for different end condition we have different buckling loads. For example, for both end fixed அப்படின்னா என்ன எடுத்துக்கோம்? For both end fixed PC is equal to, or if critical load is equal to 4 pi square EI by L square for both end fixed. ஓகேங்களா? ஸோ அதுதான் கேட்டுருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னா the load which is just sufficient to maintain the column in deflected shape. பக்லிங்க தான் இவங்க deflected shape அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்ட். மற்ற load at which required to collapse entire column தப்பு. ஸோ மற்றது எல்லாமே தப்பான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இனிஷியல் கிராக் அதெல்லாம் இல்லை. ஸோ பக்லிங் லோட தான் நம்ம பக்கிள் ஆகுது, காலமா பக்கிள் ஆக வைக்கக்கூடிய லோட தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் லோட் அப்படின்னு சொல்றோம். இந்த பக்லிங் அப்படின்றது தான் இவங்க ரிஃப்ளெக்டட் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் this is called buckling of column. கரெக்டா? இதுதான் buckling of columns. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் இஸ் the safe yield which is maximum quantity of water, which is maximum quantity of water which can be supplied during a critical dry period is known as அப்படின்னு கேட்கலாம். critical dry period is known as nothing but firm yield. ஏன் அப்படின்னா ஸோ சேஃப் ஃபீல்டுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா firm yield அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா safe yield or firm yield in the context of water reservoir is defined as the maximum quantity of water which can be guaranteed during the critical dry period. அதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா safe yield or firm yield அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்றதுன்னா நோட் பண்ணிக்கோங்க. that maximum quantity of water. So the question is maximum quantity of water which can be guaranteed during a critical dry period. இதுதான் நம்ம வந்து
safe field or firm yield அப்படின்னு சொல்லுவோம். firm yieldக்கு இன்னொரு பேரு safe field or safe yieldக்கு இன்னொரு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாரி firm yield அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The length of the parabolic cable of span L maximum depth D is அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ராப்ளமாக போகும். ஸோ அதனால டைரக்டாகவே நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். ஸோ இதை மட்டுமே தனியாக ஒரு 10 minutes வீடியோ பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். L plus 8D square by 3L is the correct answer. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். For undisturbed soil sampling, the area ratio of a thin walled sampler should not normally exceed 15%. Okay, should not normally exceed 15% அப்படின்றதா. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நீங்கள் ஞாபகம் வச்சு. ஓகேவா? should not exceed 15%. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது. Consider a following statements. In subsoil exploration program, the term significant depth of exploration is up to அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் significant soil exploration என்ன. ஸோ ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். 2 அந்த இது வந்து பிரின்சிபல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா the significant depth of exploration should be carried to a depth such that the net increased soil stress due to the load of a structure is less than 10% of the average contact pressure. First one என்ன அப்படின்னா டெப்த் வந்து அடிஷனல் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டியோட 10%, அதாவது ஓவர் பர்டன் ப்ரெஷர்னு சொல்லுவோம், கான்டாக்ட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதை விட 10% வந்து கம்மியா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் இது. இதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா significant depth வந்து 10%. That means net increase in soil due to the load of the structure is less than 10% of the average contact pressure இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஸோ அதுபடி பார்க்கும்போது 4 is the correct option. அது 4 வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? தட் 10% அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? 10% அப்படின்றது ரொம்ப முக்கியம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா in case of square loaded area, the isobar of 10% intensity of loading at foundation level extend to a depth about twice the depth of foundation அப்படின்னு சொல்லுவாங்க. Twice the depth of foundation. So அப்போ ஆப்ஷன் 2 கரெக்ட். ஸோ இது 2 மட்டும் தான் கரெக்ட், மற்றது எல்லாமே வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2 and 4 ஆர் தி கரெக்ட். ஸோ என்ன பிரின்சிபல் அப்படின்றது நான் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க நான் சொல்லிட்டேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அவர் வந்து நான் லிங்க்ல வந்து கூட கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ அதான் 2 பேராமீட்டர், 2 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டரும் அதுதான் சிக்னிஃபிகன்ட் டெப்த் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஸோ நான் வேணா எழுதியிருப்பேன். ஸோ ஹியர் the net increase in soil stress, okay, soil stress due to load of the structure is less than 10% of the average contact pressure or overburden pressure. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஸோ நெக்ஸ்ட், அதாவது என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரக்சர்ஸ்னால இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சாயில் ஸ்ட்ரெஸ் வந்து ஆவரேஜ் கான்டாக்ட் ப்ரெஷரை விட என்னவா இருக்கணும், 10% கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் square loaded areas, the isobar of 10% intensity of loading foundation level extends to a depth of about twice the
depth of foundation below the base of foundation. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டு பேராமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு பேராமீட்டர் படி பார்க்கும்போது 2 and 4 is the correct answer. ஓகேங்களா? 2 and 4 is the correct answer. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் 2 and 4 is the correct answer. So design yield இல்ல கேட்குறா, it is firm yield. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், நாட் டிசைன் yield. Okay, so next question. It is a soil classified as GC. The soil classified as GC as per Indian standard soil classification. Again, the percentage of fine in the soil is 0, less than 5, between 5 and 12, more than 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு பிளாஸ்டிசிட்டி சார்ட்ல இருந்து நமக்கு இது கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ when the coarse grained soil which contain more than 12% fines அப்படின்னா, ஓகேங்களா, more than 12% fine அப்படின்னா, more than 12% fines அப்படின்னா, coarse grained soil இருந்தா நம்ம அதை என்ன கிளாசிஃபை பண்ணுவோம்? GM or SM அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுவோம். அதே வந்து சில்டி ஆர் கிளேரி சாயில் இருந்தா நம்ம என்ன எடுத்துப்போம்? ஜிசி ஆர் எஸ்சி அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாசிஃபிகேஷன் ஜிசி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், மோர் தேன் 12. ஓகேவா? மோர் தேன் 12 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? மோர் தேன் 12 தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் the soil compacted on the dry side of optimum has dash compared to the compacted on the wet side optimum அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சாயில் வந்து வெட் சைடு ஆப்டிமம்ல நீங்க காம்பேக்ட் பண்ணீங்கன்னா, சாரி, ட்ரை சைடு ஆப்டிமம்ல காம்பேக்ட் பண்ணும்போதும் வெட் சைடு காம்பேக்டிங்ல இது பண்ணும்போது என்ன இது வந்து இருக்கும், கம்பேரிசன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாவே சாயில வந்து நீங்க வந்து ட்ரை சைடு வந்து நீங்க காம்பேக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் காம்பேக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளாக்குலேட்டட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ட்ரைல காம்பேக்ட் பண்ணீங்கன்னா you will get flocculated structure. flocculated structure அப்படின்னு சொல்லுவாங்க. flocculated structureனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே இது நீங்க வெட் ஆப்டிமம் லெவல்ல வந்து நீங்க வந்து காம்பேக்ட் பண்ணீங்கன்னா you will get dispersed structure. Dispersed structure. Okay, so that is flocculated na, it looks like this. So இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவோம்னா flocculated structures அப்படின்னு சொல்லுவோம். அதே dispersed structureனா ப்ராப்பரா வந்து என்ன இருக்கும், அரேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா dispersed structure அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளாகுலேட்டட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னா, attraction between the soil particles because of the lower water content. ஓகேவா? அதே இது இங்க பாத்தீங்கன்னா repulsive force between the soil particles and high water content. அதனால வெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு dispersed structure வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஆப்வியஸா நமக்கு தெரியும். ஸோ இப்போ எதுல வந்து பெர்மியபிலிட்டி அதிகமா இருக்கும்? கண்டிப்பா ஃப்ளாகுலேட்டட்லயா இல்ல டிஸ்பர்ஸ்லயா? கண்டிப்பா ஃப்ளாகுலேட்டட்ல. அப்போ flocculated, that means dry side optimum has the more permeability and more strength compared to the wet compacted and wet side optimum. Okay, so option D is the correct answer. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது flocculated structure இன்டர்லாக்கிங் நல்லா இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். டிஸ்போஸ் ஸ்ட்ரக்சர்னா ப்ராப்பரா அரேஞ்ச் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பெர்மியபிலிட்டி, இங்க பெர்மியபிலிட்டி கம்மியா இருக்கும், இங்க பெர்மியபிலிட்டி அதிகமா இருக்கும். இங்க ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், இங்க ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது கிளியரா? ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
The second moment of area of the triangle about its base b having its height is அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ நார்மலாகவே நம்ம சொன்னோம் அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும், கரெக்டுங்களா? ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸை பொறுத்து இருக்கும், பேஸை பொறுத்து இருக்கும். இன்னொன்று சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நான் அபவுட் இட்ஸ் பேஸ் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஎக்ஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் சொல்கிறேன் அபவுட் இட்ஸ் பேஸ் கிடையாது, ஐஎக்ஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா BH³ by 36. ஓகேவா? BH³ by 36. IYY அப்படின்றது என்ன அப்படின்னா HB³ by 36. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பேஸை பொறுத்து, அதாவது பேஸ்ல இருந்து சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் இருக்க டிஸ்டன்ஸை வச்சு இதை சொல்றாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் moment of inertia of a triangle with respect to a centroidal axis parallel to its base. Centroidal axis parallel to base. இதை பொறுத்து இதுதான் வந்து என்ன அப்படின்னா moment of inertia. ஓகேவா? At the base அப்படின்னா பேஸ்லயே, ஓகேவா, moment of inertia about the base அப்படின்னா it is என்ன ஒரு I base அப்படின்னு சொல்லுவாங்க. That is I base is equal to BH³ divided by 12 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ட்ரையாங்கிளோட மூணு moment of inertia. ஓகே, with the base B. So ஆப்ஷன் வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் அபவுட் இட்ஸ் பேஸ் B அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அபவுட் பேஸ் Bனா வந்து BH³ by 12 தான் நம்ம சூஸ் பண்ணணும். பட் ஆனா இங்க அந்த ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா? ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா பேஸ்ல இருந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் பொறுத்து இருக்கக்கூடிய இந்த BH³ by 36 அப்படின்றது தான் இருக்கு கரெக்டான ஆப்ஷனா. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ வில் டிஸ்கஸ் மோர். ஸோ ப்ராக்டிஸ், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து புக் மெட்டீரியல்ஸும் டெஸ்ட் சீரீஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க நம்ம அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க. ஸோ வி ஆர் பிளானிங் டு கண்டக்ட் அ ஜென்ரல் லைவ் செஷன் டூ. ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து அதை நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ வந்து டெய்லி கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நிறைய வாட்டர் தண்ணி குடிங்க, டீஹைட்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எண்ட் அப் திஸ் செஷன். வில் மீட் இன் தி next session on day after tomorrow. Thank you.